மாப்பிள, இந்த சந்தனம் போட்டு எதுக்கு வைக்கிறேன் தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? சின்ன வயசுல இருந்து நீயா என் நெத்தில வச்சு விடுற, நானும் வச்சுக்கிறேன். டேய், உன் முன்கோபமும் முரட்டுத்தனம் போகணுங்கிறதுக்காகத்தான் தினம் குளிர்ச்சியான சந்தனத்தை உன் நெத்தில வச்சு விடுற. ஆனா நீ அதே மீறி கண்ட இடத்துல ஒட்டாங்க எண்ணிட்டு வர. ஆமா, சந்தைப்படையில என்ன தகராறு? என்னைக்காவது நானா வம்பு சண்டைக்கு போயிருக்கனா? இல்ல வந்த சண்டை தான் விட்டுருக்கா? அவனுங்களா வந்தானுங்க, வாங்கி கட்டிக்கிட்டானுங்க, போயிட்டானுங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? முதல்ல நெல்லு வித்த கணக்கு வந்து பாரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்த கணக்கு நான் சொல்றேன். 22,000, 24, 26. இரவமா அதே திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டு இருக்க? அதான் இங்க இருக்குது இல்ல, இதை மூடி வச்சுட்டு இதை கொண்டு போய் உள்ள வை. அப்படின்னா மாப்பிள, ஆட்டுல போடுறதா இருந்தாலும் அரண்டு போடணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. நல்லா பாட்டணும்ல. மூட்டை 200 ரூபாய்க்கு போகணும்னு சொன்னாங்க. கணக்கு ரொம்ப இடிக்கிட. அவனுங்க அவ்வளவுதான் சொன்னானுங்க. நான் 150 ரூபாய்க்கு வித்துட்டு வந்துட்டல, அதனாலதான் சண்டையே. ஆஹா மாமா, நம்ம நிலத்துல விளையிற நெல்லு மணியை சாப்பிடுறவன் மனசு குளிரணும், வயிறு எரியக்கூடாது. எல்லாம் வாஷம் உண்டாம்பா. நீ சொல்ற கணக்கு படியே பாட்டாலும் மேற்கொண்டு 5000 ரூபாய் குறையுதே. அது சரி, எது அதுக்கு கணக்கு கேட்கறன்னு இல்லாம போச்சு. உனக்கு என்ன தெரியும், எழுத தெரியும், அதோட நிறுத்திக்க. பட்டணத்துக்கு சிந்தாமணியை படிக்க அனுப்பியிருக்கல, அதுக்கு பணம் அனுப்புங்கிற விவரம் தெரியுதா? அட போன வாட்டம் நான் 1000 ரூபாய் அனுப்பிச்சேன். காலையில தானே சாப்பிட்டேன், மத்தியானமும் பச்சிக்கிட்டுல. போன வாரம் அனுப்புனது படிப்பு செலவுக்கு, இப்ப அனுப்புனது கை செலவுக்கு. சிந்தாமணி என்ன ஒட்டு தின்ன பள்ளிக்கூடத்துல படிக்குது? பட்டணத்துல பெரிய காலேஜ்ல படிக்குது. 1008 செலவு இருக்கு, தெரிஞ்சுக்க. அவ்வளவு பணத்தை யாருக்கு கொடுத்து அனுப்புனேன்? நான் அவ்வளவு விவரம் இல்லாதவனா? காலையிலேயே தந்தி மணி ஆர்டர்ல அனுப்பிச்சிட்டேன். அது இந்நேரம் சிந்தாமணியை தேடி போய்கிட்டே இருக்கும். எவ்வளவு தூரம் போறது? எவனோ பட்டி காட்டா ரூம் நம்பர் கூட எழுதாம அனுப்பி விட்டுருக்கான். சிந்தாமணி, இது சிந்தாமணியா இருக்காது, வேற இடம் பார்ப்போம். படிக்கிற பொண்ணா அது? இது சிந்தாமணி இல்ல. ஆண்டவா, சிந்தாமணி MA. கண்டுபிடிச்சிட்டேன். மணி ஆர்டர் வந்திருக்கு, தந்தி மணி ஆர்டர். இது என்ன 5 இருக்கு? எல்லாம் உனக்குதாம்மா. அனுப்புனது வந்தானோ முண்டாசு கட்ட விரல் சூப்பினாலும் விவரமான ஆளா இருப்பான் போல் இருக்கு. 5005 பிரிச்சு அனுப்பி வச்சிருக்கான். இந்தாமா, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இது எதுக்கு? இதுக்குதான். இந்த சைஸ்ல ஒரு பார்சல், இது கொண்டாடுறதுக்கு ஒரு போஸ்ட்மேன். பாத்துமா, நான் போனதுக்கு அப்புறம் பெரிய குண்டு கிண்டு வெடிச்சிட போகுது. சிந்தாமணிக்கு மட்டும் மாமா. மாமா என்ன பெரிய மைக்கேல் ஜாக்சன் நினைப்பா? ஹால பார்த்தா சர்க்கஸ்ல இருக்கிற கோமாளி மாதிரி இருக்கான். ஏண்டி, சைட் அடி கூட யோகிதை இல்லாத மூஞ்சி, இப்பதான் மண்வெட்டில களை வெட்டின மாதிரி இருக்கு இல்லடி? ஆமாடி, அசல் சிந்தாசி. யார பத்தி வேணாலும் பேசுங்க, ஆனா என் மாமனை பத்தி மட்டும் எதுவும் பேசாதீங்க. ஏண்டி சிந்தாமணி கோவப்படுற? ஏண்டி, மைக்கேல் ஜாக்சனை பத்தி கனவு கண்டுட்டு இருக்கே, உன்னால அவனை கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுக்க முடியுமா? ஏன்பா சதா ப்ரூஸ்லியை நினைச்சு குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு இருக்கியே, அந்த செத்து போன ப்ரூஸ்லியோட உன்னால ஒரு நாள் குடும்பம் நடத்த முடியுமா? தினமும் சினிமா ஸ்டார் சில்வஸ்டர் ஸ்டாலினே நினைச்சு நினைச்சு துடிச்சிட்டு இருக்கியே, உன்னால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஆனா உங்களால முடியாததெல்லாம் இந்த சிந்தாமணினால முடியும். நீங்களாம் என் மாமனோட முகத்தை பத்தி தான் பேசுறீங்க, ஆனா என் மாமனோட மனசு எவ்வளவு அழகா இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு மட்டும்.
பொண்ணுமணி, நீ பிறந்ததுல இருந்து உன் மண்டையில முடி முளைச்சதுல இருந்து உனக்கு நான் தான் முடி வெட்டி விட்டுட்டு இருந்தேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன மரத்துல கட்டி போட்டு இந்த ஆட்டு ஆடுற? நீ பண்ண தப்புக்கு இதுக்கு வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இதுக்கு மேல எங்கடா போறது? இதே மேலதான். ஏண்டா நான் மட்டும் மரத்துல தூங்குறேன், நீ ராக்கெட்ல பறக்கிறேன்னு நினைப்பா? பாரதேஷ் நாய 2 பேரும் மரத்துல தான்டா தூங்குறோம். ஐயா ஊர் ஜனங்களே, உங்க மண்டையில புண்ணு வந்தது, பொடுகு வந்தது, நாத்தம் புடிச்ச தலைன்னு கூட பார்க்காம நான் கைய வச்சு கத்தி போட்டு சிரைச்சு உள்ளீங்களா? அந்த நன்றிக்காவது என்ன கொஞ்சம் அவுத்து சொல்லுங்க ஐயா. ஏன் தம்பி நாச்சு இப்ப அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? நான் சொல்றேன். பொண்ணுமணி மாமா கழுவில் கவுண்டு சேவிங் பண்ண வர சொன்னா பண்ணிட்டு வர வேண்டியதானையா? அது என்னமோ ஒரு மீசில ஒரு முடி நரமுடி சொன்னாப்ல. பொண்ணாலும் பரவாயில்ல, பொண்ணுமணி என்னை காலையில் வர மாதிரி சொல்லியிருக்கேன். நீ தான் போட்டு கொடுத்ததா? நானா இருந்தா உன்னை தலைமையில தொங்க விட்டு என்ன 26 அடி சவுத்தால அடிச்சிருப்பேன். ஆமா பொண்ணுமணி தம்பி, இனிமே உங்க மாமா தலையில முடி இருந்தாலும் சரி, அது மொட்டையா இருந்தாலும் சரி, சொட்டையா இருந்தாலும் சரி, நான் போய் கொத்தி விட்டு வந்துடுறேன். இனிமே தலைய பத்தியோ முடிய பத்தியோ நான் பேசவே மாட்டேன். சித்தப்பு, இந்த அறிவு உனக்கு முதல்லயே இருந்திருக்கணும். நாயே, அறிவை பத்தி நீ எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா? பொண்ணுமணி தம்பி, இதுக்கு விமோச்சனமே கிடையாதா? படிச்சவன், இந்த ஊர்ல மிக தெளிவானவன். நான் சொல்றேன் கேட்கிறியா? அப்படிங்களா? கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லுங்க. இப்பயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி சொல்லுங்க. நான் என்ன போடாம உட்கார சந்தேகத்தோட. என்றா அது மோட்டு தனத்துக்கு ஒரு அளவு இல்லையா? ஊர்ல நல்லது கட்டதுன்னா நாச்சி ஒருத்தன் தான் இருக்கான். நாளைக்கு ஒண்ணு கிட்ட ஆயிட்டா அவத்து விடுறா. அவத்து விடுறான்னா என்னடா பொண்ணுமணி என்ன பிள்ளையார முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்காப்ல? என்னடா புரியாம பேசுற? இந்த கோயில கட்டினதே பொண்ணுமணி தான். பொண்ணுமணி மாமன் பொண்ணுகிட்ட இருந்து 4 நாளைக்கு ஒரு தடவை கடிதாச்சு வரல, பிள்ளையார உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. பொண்ணுமணி லெட்டர் வந்திருக்கு. லெட்டர் சிந்தாமணி தரது லெட்டர் வந்திருக்கு. பொண்ணுமணி எவ்வளவு நேரம் லெட்டர் கையில வச்சுக்கிட்டு படிக்காம உட்கார்ந்துருப்ப? படி. எழுத்து நல்லாதான் இருக்கு. அன்புள்ள மாமனுக்கு உங்கள் சிந்தாமணி அசைவுடன் எழுதி கொள்வது. நீங்கள் அனுப்பிய 5000 பணமும் லொட்டரும் கிடைத்தது. நீங்கள் சொன்ன பாடி சேலைகளும் எடுத்துக் கொள்கிறேன். மேல படி. நீங்கள் அனுப்பிய குயிலிறகுகள் வந்து சேர்ந்தது. அதனால் உங்களை சுற்றி சுற்றியே என் ஞாபகம் வருகிறது. என்ன தேடுற? ஞாபகம் சுற்றுதாம்ல, அது என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். மரியாதை உட்கார்ந்து படி. அதனால் உங்கள் போட்டோவை அடிக்கடி பார்த்துக் கொள்கிறேன். உங்களை அன்றி நான் யாரை நினைத்துக் கொள்வது? நீங்களும் என்னை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் நான் கடிதத்தில் அனுப்புவதை நீங்கள் கன்னத்தில் வாங்கி கொள்ளவும். இச்சு 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 புரிபுரிப்பு புரிபுரிப்பு. சீக்கிரம் படிச்சு தோல்ற. நீங்கள் மட்டும் என் அருகில் இறந்தால் உங்களை அணைத்துக் கொள்வேன். அவங்க கொல்ல மாட்டாங்கடா. நீ படிச்ச அழகுக்கு உன்னை நான் தான் சொல்லணும். உன்னை எதுக்குடா முதியோர் கல்வி காமிச்ச? சிந்தாமணி கடுதாசியை படிக்கிறதுக்கு தானே? அதுல குத்தம் கண்டுபிடிக்கிறீங்களா? அடுத்த கடுதாசியை நீ ஒழுக்கமா படிக்கல, மௌன இந்த மாத்துங்களோட சேர்ந்து உன்னை முட்டை ஓட வச்சிருவேன். என்னடா பழனிசாமி ஐயா கும்பிடணுங்க. எங்கடா மாப்பிள பொண்ணுமணி? ஏதோ கடுதாசி வந்துக்குன்னு சொல்லி அந்த கிறுக்கத்தோட சேர்ந்துக்கிட்டு காடு மேடெல்லாம் சுத்திட்டு இருக்காருங்க. ஒரு திருவாத்தா சிந்தாமணி லெட்டர் வந்தா போது உலகமே தெரியாது இந்த பயலுக்கு. மாமா, உன்னை யார் இங்க வர சொன்னது? என்ன வெயில் அடிக்குதா? என்ன என்னாச்சு மாமா? கண்ணுல லேசா தூசு விழுந்திருக்கும் போது. கண்ணு தூசி காட்டு. எங்கடா வச்சுக்க தண்ணி? இங்க இரு மாமா. இந்த வரக்கூடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சொல்றது கேட்கிறியா நீ? கண்ணு தர தூசி. மாமா கண்ணில் எப்படி தூசி விழுந்து? மாமா வர்றது தெரியாம என்ன வேலை? பொண்ணுமணி அதை தூத்துறாங்களே அவங்கதான். டேய் பொண்ணு, வேணடா டேய். என்னடா வேலை செய்யுங்க? டேய் பொண்ணு விட உனக்கு. டேய் டேய் மாப்ள நிறுத்துடா. போறா போறா. ஐயா என்னங்க சத்தம்? டேய் நீ எங்கடா போன? ஒண்ணு கூத்து பொண்ணுங்க. வீல் மண்டைய பழக்குது. மாமனுக்கு கொடை பிடிக்காம நீ என்ன ஒண்ணு? ஐயோ வெட்டி போடுற. டேய்
கண்ணுல லேசா தூசு வந்ததுக்கே இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றையே. காத்தால இருந்து உன் மாமன் அன்னாகாரம் இல்லாம இருக்கேன். அது தெரியுமா உனக்கு? என்ன மாமா சொல்ற? சமைக்காத கருப்பையா நேத்து ராத்திரி வேலையை விட்டு போயிட்டாம்பா. என்ன மாமா, உன் வயிறு காய் போட்டு நான் சாப்பிட்டேன். இனிமே உனக்கு இந்த பொண்ணு மணி தான் சமைப்பா. நீ சாப்பிட்ட அப்புறம் தான் இவன் சாப்பிடுவா. நீ இதை பிடி மாமா. ஓய், மாமனை பாத்துக்கங்கடா. மாமா பசியோட இருக்க. மாமா சீக்கிரமா. ஆஹா, வாசனை கப்புன்னு தூக்குது. காலையில இருந்து காஞ்சு போயிருக்கிறேன். ஒரு புடி பிடிச்சிருந்தா மாப்ள. பிடி மாமா. உனக்கு மண் சட்டியில சமைச்சதானே பிடிக்கும்? ஆமா. அத்தனை அதுலயே சமைச்சிருக்க பாரு. சாப்பிட்டு பார்த்து சொல்லு உன் மாப்பிள்ளையோட கைராசி எப்படி இருக்குன்னு. முதல்ல சாம்பார் ஊத்துறா. உனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் சாம்பார். சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. மெதுவா மெதுவா பார்த்து மாமா, புறகிற ஏறிட போது. சாப்பிடும் போது குளிச்சு பேசாட. ரஷ்ட ஊட்டு. இன்னும் இன்னும் கொஞ்சம். மாமா மாமா, தயிர் சாதத்துக்கு வயிற்றுல கொஞ்சம் இடம் வை. ஏய், தயிர் சாதம் எப்போ ஒரே மாதிரி தாண்டா இருக்கும். ரசம் என் மாப்பிள்ளை வச்சதாச்சே. என்ன ருசி என்ன ருசி. கட்டுப்படி ஆகாது. கையில விட்டு. கை கொட்டா. மாப்பிள்ள, நலமாகன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது இன்னைக்கு தாண்டா அனுபவிச்சேன். உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்துருச்சோண்டா. அவனுக்கு தூங்கி விட்டான் அகப்பட்டவன். ஏய்! என்ன பண்ண எது கூப்பிட்டா? நேத்தல் லட்டு வந்துச்சு. அதுக்கு இல்லடா, ஆ. இன்னைக்கு நம்ம வீட்டுல பிரமாதமான சமையல். என்ன விசேஷம்? என்ன விசேஷமா? ஆ. பொண்ணு மணி சமைச்சிருக்கேன்டா. சாப்பிடுறியா? நான் என்னைக்கா மாட்டேன். என்ன இப்படி அலையறான்? டேய், சட்டிக்கிட்டு விட்டுறாத. என்னடா வித விதமா இருக்கா? எல்லாம் உனக்குதான். இத்தனை நீ சமைச்சதா? ஆமா, அப்படி கூட நான் தான் பிடிச்சது. சாப்பிடு. இது மாமனுக்கு ரொம்ப பிடிச்சது. நீ சாப்பிடு. என்னடா வேத வேத முடிச்சுக்கிட்டு சாப்பிடு. என்னடா ஆச்சு? பொண்ணுமணி, இந்த கிளாஸ்ல தண்ணிக்கு போயில பூச்சி மருந்து பால் டால்டா கொடுப்பா. ஓ சோத்தை தின்னு சாகுற போல அதை குடிச்சே செத்துடலாம். உனக்கு என்ன கிண்டலா இருக்கா? நான் பொங்கி போட்டது என் மாமன் பிரமாதமா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இப்ப படுத்திருக்கு. உன் மாமே உனக்கு தெய்வம்ப்பா. தெய்வம் சாப்பிடலாம், மனுஷன் சாப்பிட முடியுமா? நீ செய்யற காரியத்தை என்னைக்கு நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நல்லா இல்லைன்னு சொன்னா மனசு சங்கடப்படும் தான் நீ பொங்கி போட்ட சாப்பிட்டு போய் சாஞ்சிட்டாரு போல. அவர் எப்படி இருக்காரு போய் பாரு. தண்ணி கூட உன்னை நம்பி குடிக்க கூடாதியா. நான் வெளியே போய் குடிச்சுக்கிறேன். அப்பா அப்பா